அமெரிக்க அதிபர் டிரம்புடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. வர்த்தக பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து ஆலோசித்ததாக தகவல். மத்திய பிரதேசத்தில் குழந்தைகள் உயிரிழப்புக்கு காரணமான இருமல் மருந்துகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படவில்லை. உலக சுகாதார அமைப்பிற்கு இந்தியா தரப்பில் விளக்கம். இந்திய பொருளாதார வளர்ச்சி வியக்க வைப்பதாக பிரிட்டன் பிரதமர் பெருமிதம். 2047 இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாறும் என்றும் நம்பிக்கை. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் மூலம் வலியுறுத்தல். கரூரில் விஜய் கூட்டத்திற்கு உரிய பாதுகாப்பு அளித்திருந்தால் அசம்பாவிதத்தை தவிர்த்திருக்க முடியும். நாமக்கல்லில் பரப்புரை மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நாமக்கல்லிலும் இபிஎஸ் பரப்புரை கூட்டத்தில் பறந்த தாவேகா கொடிகள். அதிமுக தாவேகா கூட்டணி உருவாகுமா என தொண்டர்கள் எதிர்பார்ப்பு. உலகின் தலைசிறந்த புத்தொழில் மையமாக தமிழ்நாட்டை கட்டமைப்பதே அரசின் லட்சியம் என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. அமைதியான சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளதால் தமிழகத்தை தேடி தொழில் நிறுவனங்கள் வருவதாக பெருமிதம். $2030 தமிழகத்தை $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்ற அரசு இலக்கு என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. தொழில் மாநாடுகள் தொழில்துறைக்கு மட்டுமல்ல தமிழகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் சான்று என்றும் பேச்சு. கரூரில் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் 41 பேர் பலியான விவகாரம். தாவேகா மாவட்ட செயலாளர் மதியழகனிடம் 2 நாட்கள் விசாரிக்க எஸ்ஐடிக்கு கரூர் நீதிமன்றம் அனுமதி. கை நம்மை விட்டு சொல்லாது என திண்டுக்கல்லில் நடைபெற்ற திருமண விழாவில் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. தாவேகா காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்பதாக தகவல் வெளியான நிலையில் திமுக கூட்டணி குறித்து சூசகம். ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் நவாஸ் கனியின் வெற்றிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி ஆவணங்களை தாக்கல் செய்த ஓபிஎஸ். மதுரை சிந்தாமணி பகுதியில் பிரம்மாண்ட கிரிக்கெட் மைதானம் திறப்பு. இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் MS தோனி திறந்து வைத்தார். சென்னை பல்லவன் சாலையில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் திடீர் போராட்டம். ஓய்வூதியத்தை வழங்க கோரி சாலையில் உருண்டு போராடியதால் பரபரப்பு. விருதுநகரில் 6 வயது சிறுவனை கொல்ல முயன்ற வளர்ப்பு தந்தை கைது. கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை. பொள்ளாச்சியில் மனைவியை குத்திக் கொன்ற இளைஞர் கைது. சாலையில் மனைவியை கொடூரமாக தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி.
கேரள மாநிலம் மலப்புரத்தில் தேநீர் கடையில் தீ விபத்து. கடைக்குள் இருந்த 2 சிலிண்டர்கள் அடுத்தடுத்து வெடித்து சிதறியதால் பரபரப்பு. கேரள மாநிலம் மலப்புரத்தில் தேநீர் கடையில் தீ விபத்து. கடைக்குள் இருந்த 2 சிலிண்டர்கள் அடுத்தடுத்து வெடித்து சிதறியதால் பரபரப்பு. பீகார் தேர்தலில் வெற்றி பெற்றால் வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும். ராஷ்டிரிய ஜனதா தள கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் வாக்குறுதி. இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டில் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிப்பு. ஹங்கேரியை சேர்ந்த எழுத்தாளர் லாஸ்லோ கிராஸ்னாஹோருக்கு கௌரவம்.